தமிழக அரசியலில் அசாதாரண சூழல் நிலவுவதாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களை தற்காத்துக் கொள்வதற்காகவே அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் சசிகலாவின் ஆதரவாளரான நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் அவர் பகிர்ந்து கொண்ட தகவல்களை பார்க்கலாம். தமிழக ஆளுநரை அதிமுக தலைமை பொதுச் செயலாளர் சந்திப்புக்கு பிறகு இப்போ உங்களுடைய நடவடிக்கை என்னவா இருக்கு சார்? ஆளுநர் தான் முடிவெடுக்கணும். ஆளுநர் எப்பொழுது அழைக்கிறாரோ அப்போது போகணும். அதுக்காக காத்திருக்கோம். அதாவது இன்னைக்கு 3 நாள் ஆகுது அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் தான் இருக்காங்க. இருக்கிறதுக்கான காரணம் என்ன, என்ன விஷயம் அடுத்த தற்காத்துக் கொள்வது தான், வேற ஒரு நோக்கம் இல்லை. தற்காத்து கொள்வதற்காகனா அவங்க அணி மாறிடுவாங்க அப்படின்ற ஒரு இதில் இருக்கா அதிமுக தலைமை? எப்படி பார்க்குறீங்க? அவர்களை தற்காத்து கொள்ள வேண்டும். அனைத்து இந்திய அதிமுக ஆட்சி வந்துவிடக்கூடாதென்று சில தீய சக்திகள் விரும்புகின்றன. அவர்கள் விருப்பம் நிறைவேறுவது நாட்டுக்கும் மொழிக்கும் கட்சிக்கும் ஆபத்து. அதனால் அவர்களை தற்காத்து நாங்கள் வைத்திருக்கிறோங்கிறது வேற நோக்கம் ஒன்றும் இல்லை. அதாவது தீய சக்தி நினைக்கிறாங்கன்னா ஒரு யார் நினைக்கிறீங்க? அதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்ற தீய சக்தினே யார்? திமுக தான். அதே போல் அதிமுகவினுடைய அவைத் தலைவராக இருந்த மதுசூதனன் அவரே ஓபிஎஸ்க்கு போய் நேரில் ஆதரவு தெரிவித்தார், கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெயலலிதா இருக்கும்பொழுது தான் முக்கியமான பணிகளை செஞ்சவர், ஜெயலலிதாவோட மேடையிலே இருக்கக்கூடிய நபர், அவரே அங்கே போயிருக்காரு. மேடையில் இருக்கிற நபரை விட கீழே இருக்கிற தொண்டன் தான் முக்கியம். அவர் இன்னும் பெரிய மக்கள் சக்தி அவருக்கு பின்னால் ஒன்றும் இல்லை. அவர் மட்டும் போயிருக்கார், அவர் கூட யாரும் போகலை. அதே போல் ஓபிஎஸ் சொல்கிறாரு, நான் தான் பொருளாளர், என்னை நீக்க முடியாது அப்படின்றாரு. அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான வங்கி கணக்கு என்னுடைய அனுமதி இல்லாமல் செயல்படக்கூடாதுன்ட்டு வங்கி மேலே இருக்க கடிதம் இருக்குது. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது அவருக்கு அந்த அளவுக்கெல்லாம் அவருக்கு ஞானம் இல்லை. இது அவரிடத்தில் இப்படி யாரோ அவரை தூண்டுகிறார்கள். அதற்கு அவர் பலியாகி கொண்டே வருகிறார். அரசியலில் காணாமல் போயிடுவார் ஓபிஎஸ். இப்போ இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய தொகுதியில் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது, வாக்காளர்களுக்கு எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு எம்எல்ஏ ஹாஸ்டலும் இருக்குது. இந்த இடத்துல இல்லாமல் தனியாக 3 நாள் இருக்க வேண்டிய நிலைமை என்ன? இன்றைக்கி அவங்க எம்எல்ஏக்கெல்லாம் வருவாங்களா? பொதுச் செயலாளர் சந்திப்பாங்களா? தலைமை கழகம் வருவாங்களா? அம்மா சின்னம்மா அழைச்சா வருவாங்க. அதை இன்றைக்கி அழைக்கப்படும். ஐயா 3 நாள் வெளியில் போய் இருக்க வேண்டிய கட்டாயம் என்ன? வெளியில் போய் இருக்கட்டுமே கொஞ்ச நாள். அரசியலில் ஒரு அசாதாரண சூழல் உருவாகி இருக்கிறது. அதற்கு நாங்கள் முகம் கொடுக்கிறோம், எங்களை தற்காத்துக் கொள்கிறோம். ஓகே, தேங்க்யூ சார். அதாவது அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அசாதாரண சூழல் இருக்கிறனால் பாதுகாப்பாக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் ராஜ்குமார்.